மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறீங்களா? இது மாதிரி பண்ணி பாருங்க. ஹை புரோட்டீன் ரிச் உள்ள காராமணி அடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப் காராமணி எடுத்திருக்கேன். 1/2 கப் பச்சரிசி. இது ரெண்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன துண்டு 1 பச்சை மிளகாய் சேர்த்து இது நல்லா அரைச்சிக்கலாம். இந்த அடைக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்ச மாவை ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன். இந்த மாவு புளிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே நம்ம ஊற்றிடலாம். வாங்க அடை ஊற்ற ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. இப்போ திருப்பி போட்டு இன்னொரு சைடு வேக வைக்கலாம். அவ்வளோதாங்க, ஹை புரோட்டீன் ரிச் காராமணி அடை தயார். ஹாய், வெல்கம் டு இன்ஸ்டா சுவை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரைஸ் சேமியா. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், கடலைப்பருப்பு, நல்லா வறுத்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சியை சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போது நம்ம காய்கறியை சேர்த்துக்கலாம். குட்டியாக கட் பண்ண பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். துருவன கேரட், இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். காய் நல்லா வேகட்டும். காயோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சேமியாவுக்கு தேவையான உப்பு. நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் மூடி போட்டு வேக வைக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சேமியா ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலரி விடுங்க. பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அருமையான ரைஸ் சேமியா தயார். கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரான ஆப்ஷன். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம் இந்த சேமியா. இது தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இந்த வெதருக்கு காரமாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வெங்காய தொகையல் பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 5 பூண்டு, கொஞ்சமாக புளி. இது ஓரளவுக்கு வதங்கட்டும். 2 காஞ்ச மிளகா. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 4 காஷ்மீரி சில்லி. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக கொத்தமல்லி,
இது நல்லா வதங்கட்டும். நல்லா சூடு ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொரன்னு அரைச்சிக்கலாம். இந்த தொகையலுக்கு தேவையான உப்பு, கடைசியாக நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், உளுத்தம் பருப்பு, வெங்காயம் தொகையில் இதை சேர்த்துக்குங்க.